இந்த உலகத்தை கலகத்தால் யார் வேண்டுமானாலும் கெடுக்க முடியும். இந்த உலகத்தை கலகத்தால் யார் வேண்டுமானாலும் கெடுக்க முடியும். ஆனால் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். இந்த உலகத்தை கலகத்தால் யார் வேண்டுமானாலும் கெடுக்க முடியும். ஆனால் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் உலகை கெடுக்கும் அழகின் ஆதிக்கத்தை இயேசு ஒருவரால் தான் தடுக்க முடியும். ஏனென்றால் உலகை கெடுக்கும் அழகையின் ஆதிக்கத்தை இயேசு ஒருவரால் தான் தடுக்க முடியும். ஏனென்றால் இயேசு ஒருவரால் தான் அழகையை உலகை விட்டே முடுக்க முடியும். அழகை என்ற கள்ளன் நம் இல்லத்தில் இருந்து கொண்டு நம் உள்ளத்தை திருடுவான். அழகை என்ற கள்ளன் நம் இல்லத்தில் இருந்து கொண்டே நம் உள்ளத்தை திருடுவான். அவன் ஏழை நம் மூளையை குழப்ப நம் இதயத்தையும் வருடுவான். அழகை என்ற கள்ளன் நம் இல்லத்தில் இருந்து கொண்டே நம் உள்ளத்தை திருடுவான். அவன் ஏழை நம் மூளையை குழப்ப நம் இதயத்தையும் வருடுவான். அவன் நம் இல்லத்தில் இருந்து கொண்டு கணவன் மனைவி உள்ளத்திலே சந்தேகத்தை தோண்டுவான். அவன் நம் இல்லத்தில் இருந்து கொண்டு கணவன் மனைவி உள்ளத்தில் சந்தேகத்தை தோண்டுவான். அவன் கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது கணவனுக்கும் சந்தேகப்பட வேண்டுமென்று வேண்டுவான். இயேசு இல்லாத இடத்தில் இதுதான் நடக்கும். இயேசு இல்லாத இடத்தில் இதுதான் நடக்கும். பொதுவாக அழகை இல்லத்திற்குள் இருந்து கொண்டு நம் உள்ளத்தை கெடுக்கும். இயேசு இல்லாத இல்லத்தில் இதுதான் நடக்கும். பொதுவாக அழகை நம் இல்லத்திற்குள் இருந்து கொண்டு நம் உள்ளத்தை கெடுக்கும். அழகை இயேசுவை தேடுவோர் இல்லத்திற்கு வரமாட்டான். அழகை இயேசுவோர் தேடுவோர் இல்லத்திற்கு வரமாட்டான். அவன் அந்த இல்லத்தில் இருப்போர் உள்ளத்திற்கும் தொல்லை தரமாட்டான். அழகை இயேசுவை தேடுவோர் இல்லத்திற்கு வரமாட்டான். அவன் அந்த இல்லத்தில் இருப்போர் உள்ளத்திற்கும் தொல்லை தரமாட்டான். குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்குவது அழகைக்கு கைவந்த கலை. குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்குவது அழகைக்கு கைவந்த கலை. ஏனென்றால் உலகத்திலுள்ள பாவம் அனைத்திற்கும் அழகைதான் தலை. குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்குவது அழகைக்கு கைவந்த கலை. ஏனென்றால் உலகத்தில் உள்ள பாவத்திற்கெல்லாம் அழகைதான் தலை. பொதுவாக தேவதாய் இருக்கும் இல்லத்திற்கு சந்தேக பேய் வராது. பொதுவாக தேவதாய் இருக்கும் இல்லத்திற்கு சந்தேக பேய் வராது. அது அங்குள்ளோர் உள்ளத்திற்கு சந்தேக நோயையும் தராது. பொதுவாக தேவதாய் இருக்கும் இல்லத்திற்கு சந்தேக பேய் வராது. அது அங்குள்ளோர் உள்ளத்திற்கு சந்தேக நோயையும் தராது. இயேசு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை தரத்தான் வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை தரத்தான் வந்தார். இயேசு தம்மை தேடுவோருக்கு சமாதான வரத்தையும் தந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை தரத்தான் வந்தார். இயேசு தம்மை தேடுவோருக்கே சமாதான வரத்தையும் தந்தார். நம் இல்லத்திற்கு சமாதானம் வர இயேசுவிற்கு நம் உள்ளத்தை தர வேண்டும். நம் இல்லத்திற்கு சமாதானம் வர இயேசுவிற்கு நம் உள்ளத்தை தர வேண்டும். ஏனென்றால் சமாதானம் இயேசுவிடமிருந்துதான் வர வேண்டும். நம் இல்லத்திற்கு சமாதானம் வர இயேசுவிற்கு நம் உள்ளத்தை தர வேண்டும். ஏனென்றால் சமாதானம் இயேசுவிடம் இருந்துதான் வர வேண்டும். நாம் இயேசுவை பற்றி கொண்டால் இயேசு நமக்கு வெற்றியை தருவார். நாம் இயேசுவை பற்றி கொண்டால் இயேசு நமக்கு வெற்றியை தருவார். இதில் இயேசு மீது பக்தியுள்ளோர்தான் தேவாலயத்தை சுற்றியும் வருவார். நாம் இயேசுவை பற்றி கொண்டால் இயேசு நமக்கு வெற்றியை தருவார்.
இதில் இயேசு மீது பக்தி உள்ளோர்தான் தேவாலயத்தை சுற்றியும் வருவார். நம் வீட்டில் சமாதானம் இருந்தால்தான் நமக்கு மன நிம்மதி இருக்கும். நம் வீட்டில் சமாதானம் இருந்தால்தான் நமக்கு மன நிம்மதி இருக்கும். மன நிம்மதியையும் தேவ சந்நிதியினம் கொடுக்கும். நம் வீட்டில் சமாதானம் இருந்தால் நமக்கு மன நிம்மதி இருக்கும். நமக்கு மன நிம்மதியையும் தேவ சந்நிதிதான் கொடுக்கும்.